எம்ஜிஆருடைய சொந்த படங்கள்லயும், அவர் இயக்குற படங்கள்லயும் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதுல முக்கியமான படம் நாடோடி மன்னன். அந்த படத்துல ஒரு காட்சியில முட்டைய முழுங்கிக்கிட்டு வாய்க்குள்ள இருந்து கோழி குஞ்ச எடுக்கிற மாரியான ஒரு காட்சியில அவர் தத்ரூபமா நடிச்சிருப்பார். அத பார்த்து சிரிக்காதவங்களே இருக்க முடியாது. கண்ணதாசன் சொந்தமா தயாரிச்ச படம் கவலை இல்லாத மனிதன். அந்த படத்தோட ஹீரோ சந்திரபாபு. அந்த படத்துல சந்திரபாபு கொடுத்த பல டார்ச்சர்கள்னால அந்த படம் வெளிவருவதே பெரிய சிக்கலா இருந்துச்சு. ஒரு வழியா அந்த படம் வெளிவந்துச்சு. அத மனதுல வச்சுக்கிட்டு தான் கண்ணதாசன் அந்த படத்துல ஒரு பாட்டு எழுதினார். புத்தியுள்ள மனிதன் எல்லாம். கண்ணதாசனுடைய கவலை இல்லாத மனிதன், குமாரராஜா அப்படிங்கிற 2 படங்களையும் இவர் கதாநாயகனா நடிச்சார். இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போதே இனிமேல் நான் காமெடி ரோல் பண்ண மாட்டேன், கதாநாயகனா மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு பகிரங்கமா இவர் ஒரு அறிக்கை விட்டார். ஆனா இந்த 2 படங்களுமே வெளியாகி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அதனால இவருக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. வேறு வழியே இல்லாம போலீஸ்காரன் மகள் அப்படிங்கிற படம் மூலமாக மறுபடியும் காமெடி ரோல்ல இவர் நடிக்க ஆரம்பிச்சார். இவருக்கு திரும்பவும் கதாநாயகனா நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை துளிர் விட்டுச்சு. அதற்காக தானே பணம் போட்டு தயாரிச்சு இயக்கி தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற படத்தை எடுத்தார். இந்த படம் படுதோல்வி அடைஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் காமெடி கேரக்டர்களும் இவருக்கு குறைய தொடங்குச்சு. அதனால இவர் ஒரு புது ரூட் எடுத்தாரு, படங்கள் இயக்குவது அப்படின்னு. தன்னுடைய நண்பர் எம்ஜிஆர் கிட்ட அந்த கதையை சொல்றாரு. அந்த படத்தோட பெயர் மாடி வீட்டு இலை. அந்த கதை எம்ஜிஆருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவர் நடிக்கிறதுக்காக அவர் சம்மதிச்சார். அந்த படத்தோட தயாரிப்பும் இயக்கமும் சந்திரபாபு. எம்ஜிஆர் சாவித்திரி ஜோடியா நடிக்கிற மாடி வீட்டு இலை படத்தோட பூஜை பரணி ஸ்டுடியோல போடப்பட்டுச்சு. திரும்ப திரும்ப எம்ஜிஆரோட நடிப்பை பிடிக்காம இவர் ரீடேக்கு கேட்டுட்டே இருந்தது. இனிமேல் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனா எம்ஜிஆரோட கால் ஷீட் திரும்ப அவருக்கு கிடைக்கவே இல்லை. அடுத்த வேளை உணவுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்ட சந்திரபாபுக்கு உதவி செய்யறதுக்கும் ஆட்கள் இருந்தாங்க. இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன். எம்.எஸ். விஸ்வநாதன் வீட்டில இருந்து 3 வேளையும் சந்திரபாபுக்கு உணவுகள் வந்துட்டு இருந்துச்சு. சந்திரபாபுக்கு 3 வேளை உணவு கொடுத்துட்டு இருந்த எம்எஸ்வி ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கண்டிப்பா இருந்தாரு. எக்காரணத்தை கொண்டு சந்திரபாபுக்கு மது வாங்கி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதுல. தீவிரமான மது போதைக்கு அடிமையான சந்திரபாபு அது இல்லாம இருக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை உருவானதான் இதுக்கு காரணம். மது போதைக்கு அடிமையான சந்திரபாபுக்கு மஞ்சக்காமாலை ஏற்பட்டுச்சு. அதனால அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு. தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் இருந்தாரு. ஆனா சிகிச்சை பலனளிக்காம 1974 மார்ச் 8ஆம் தேதி அவர் இறந்துடுறாரு. ஒருத்தருக்கு எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற பலவீனங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு சந்திரபாபுவோட வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு உதாரணம், பாடம்.